ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், முக்கியமா பிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். சரி, இந்த எக்ஸாம் மட்டும் தான் பயன்படுமா அப்படின்னா இல்லைங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இது பயன்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நிறைய எக்ஸாமுக்கு எழுதுறோம். டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த 10 கொஸ்டின்ஸ் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கறதுனால உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ எங்க இருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க எடுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. சுந்தரரின் தந்தை யாருங்க? சுந்தரரின் தந்தை யார் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸோ சுந்தரரோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தரர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஏழாம் திருமறையை பாடியவர் தான் பாருங்க சுந்தரர் அவர்கள். அவருடைய தந்தை பெயர் சடையனார். அவருடைய தந்தை பெயர் என்னதுங்க? சடையனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சடையனார். அவங்களோட தாயார் பெயர் இசை நாணியார். சடையனார் மற்றும் இசை நாணியார் அப்படின்றது அவங்களோட தாயாரோட பெயருங்க. ஓகேங்களா, அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். அப்படி இல்லை, மற்ற ஆப்ஷன்ஸும் ஒரு அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். இதுல புகழனார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரோட அப்பா பேர் தான் புகழனார் மாதினியார் அவங்களோட அம்மா பேரு. ஓகேங்களா, அப்ப புகழனார் மாதினியார் அப்படின்றது திருநாவுக்கரசர். சடையனார் இசைநாணியார் அப்படின்றது சுந்தரருடைய அப்பா அம்மா பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவபாத இருதியர் யாருங்க? சிவபாத இருதயர் பகவதியார் அப்படின்றது திருஞான சம்பந்தருடைய அப்பா அம்மா பெயர். ஓகேங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் டி தான் சடையனார். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கண்ணன் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர் யாது? கண்ணன் சேந்தனார் அவர்கள் எழுதிய நூலின் பெயர் யாது? சூப்பர். திணைமொழி 50. எதுங்க? சீதாங்க இதுக்கான ஆன்சர். திணைமொழி 50 அப்படின்ற நூலை தான் யார் எழுதுறாருங்க? கண்ணன் சேந்தனார் அவர்கள் எழுதுறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு 50 பாடல்களை கொண்டது. ஏன்னா திணைமொழி 50 சொல்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சது 50 பாடல்களை கொண்டது. இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த திணை வரிசை தான். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற அந்த திணை வரிசை தான் பார்த்தீங்கன்னா இந்த திணைமொழி 50 காணப்படும். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் சி. திணைமொழி 50 தான் கண்ணன் சேந்தனார் அவர்கள் எழுதிய நூல். ஸோ மற்றது அப்படியே பார்த்தலாம். ஐந்திணை 50. ஸோ ஐந்திணை 50 அப்படின்ற நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார் தான் எழுதியிருப்பாரு. ஐந்திணை 70 அப்படின்னா மூவாதியார். இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். ஐந்திணை 50 அப்படின்னா மாறன் பொறையனார். 50 பொறை வாங்கினாங்க ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். 70 வயசுல தொடவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஐந்திணை 70 அப்படின்னா மூவாதையார். திணைமொழி 50 அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார். இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு மொழியை 50 பேர் சேர்ந்துதான் வளர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அப்ப மொழி 50 அப்படின்னா கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 அப்படின்னா யாருங்க? கனி மேதாவியர். ஓகேங்களா, சோ அப்போ 150 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? மேதாவியா இருப்பாங்க அப்படின்னு கனி மேதாவியர். திணைமாலை 150 பார்த்தீங்கன்னா கனி மேதாவியர். கனி மேதாவியரை பொறுத்தவரைக்கும் 7ஆவது, திணைமாலை 150 இது ரெண்டும் கனி மேதாவியர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ கண்ணன் சேந்தனார்னா திணைமொழி 50. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்த சூரியனை கண்ட தாமரை போல் அல்ல, சோற்றை கண்ட ஏழையை போல் என்ற சொல்லம்புகளுக்கு சொந்தமானவர் யார்? அதாவது தலைவன் தலைவியோட அந்த நட்பை பத்தியில சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் விந்தன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாரு. இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஸோ ஏதா இதுக்கான ஆன்சர் விந்தன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான். தலைவியோட முகம் அந்த தலைவனை பார்த்ததுக்கு அப்புறம் சூரியனை கண்ட தாமரை போல அல்லாம ஒரு சோற்றை கண்ட ஒரு ஏழைக்கு சாப்பாடு கிடைச்சி அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அந்த அளவுக்கு தலைவர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி. மேனகா எனும் நாவல் இலக்கியத்தை நாடகமாக்கியவர் யார்? மேனகா எனும் நாவல், இது ஒரு நாவலுங்க. இது நாடகமாக மாற்றியவர் யார்? சோ முதல்ல இந்த மேனகா அப்படின்ற அந்த நாவலை யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைசாமி ஐயங்கர். யாருங்க? துரைசாமி ஐயங்கர் அப்படின்றவர் எழுதிய ஒரு நாவல் தான் பாத்தீங்கன்னா இந்த மேனகா அப்படின்றது 1923 வெளியா இருக்குங்க. ஓகேங்களா, இத யார் நாடகமா மாத்தனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம கந்தசாமி முதலியார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கந்தசாமி முதலியார் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இது வந்து நாடகமா வந்து என்ன பண்ணிருப்பாரு, மாத்திருப்பாரு. ஓகேங்களா. அதாவது அதுக்கு வசனங்கள் எல்லாமே எழுதி நாடகமா மாத்தினவர் வந்து கந்தசாமி முதலியார். அதை நாடகமா தயாரிச்சவங்க யாருன்னா டிகேசி சண்முகம். ஓகேங்களா. ஸோ டிகேசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிகேசி பிரதர்ஸ் அதை தயாரிச்சிருப்பாங்க. அந்த நாடக வடிவில் அப்ப வசனங்களா எழுதினவர் கந்தசாமி முதலியார். ஓகேங்களா. அப்ப பீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடா கேட்டுனே இருக்காங்க. நாடக இயல் என்ற நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார்? இங்க பாருங்க, நாடக இலக்கண நூல். சூப்பரா இதுல வந்துச்சு பாருங்க. நாடகவியல் எனும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா. சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் தான் வந்து நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூல். அதாவது நாடக இலக்கண நூல் அப்படின்னா ஒரு நாடகத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும், அதை கதை மாந்தர்கள் எப்படி வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கணும், ஒரு நாடக மேடைனா எப்படி இருக்கணும், அதனோட அந்த வசனங்கள் எப்படி இருக்கணும், ஒரு நடிக்கிறவங்க வந்து எப்படி நடிக்கிறோம் அப்படின்ற அந்த நாடகத்துக்கான மொத்த இலக்கணங்களும் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதான் இதுக்கு நாடக இலக்கண நூல்னு இது வந்து சொல்றோம். யார் இது எழுதியிருப்பார்? சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தான் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், தமிழாக்கம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாம தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டவர் இவர் தான். அது நம்ம தமிழை பிறமொழி கலப்பின் இல்லாம எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரும் இந்த பரிதிமார் கலைஞர் தான். அப்ப இவருடைய நூல் தான் தமிழ் நாடகவியல். ஓகேங்களா. சரிங்க. இதுல மற்றது அப்படியே ஒரு பாத்துங்க, முக்கியமான நபர்கள் இருக்காங்க. சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகளை பொறுத்தவரைக்கும் தமிழ் நாடக தமிழின் தலைமை ஆசிரியர். ஓகேங்களா. சோ நாடக உலகின் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. சம்பந்த முதலியாரை பொறுத்தவரையிலும் தமிழ் நாடகத்தின் தந்தை. சோ தந்தை அப்படின்னா சம்பந்த முதலியார், தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் அப்படின்னா சுவாமிகள். ஓகேங்களா. சோ தலைமை ஆசிரியர் சுவாமிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தைகள் தான் சம்பந்தம் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா. அடுத்து அண்ணாவை பொறுத்தவரையிலும் இவரும் நாடகத்துக்கு நிறைய பங்குகள் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதாவது இவருடைய ஃபேமஸான நாடகங்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரோதயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு நாடகங்களா வந்து கருதப்படுது. இவர் வந்து தென்னாட்டின் பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து அழிச்சிருப்பாரு அண்ணாவை. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்ப நாடகவியல் அப்படின்னு நாடக இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமா கலைஞர் தான் எழுதியிருப்பாரு. அடுத்து 5வது கேள்வி, உதயன குமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டு எழுதப்பட்டது? உதயன குமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டு எழுதப்பட்டது? ஓகேங்களா. அதாவது உதயன குமார காவியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 காப்பியங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான். 5 காப்பியங்கள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உதயன குமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, யசோதர காவியம், சூளாமணி எல்லாமே சமண காப்பியங்கள் தான். ஏன்னா 50 காப்பியங்கள்ல புத்த காப்பியங்களும் கலந்து வரும். ஆனா 5 காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்களா தான் வந்து இருக்கும். அதுல உதயன குமார காவியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. இதனோட மொத்த பாடல்களை பொறுத்தவரையிலும் 369. எத்தனை காண்டங்களா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 6 காண்டங்களா வந்து இது எழுதப்பட்டிருக்குங்க. 6 காண்டங்களையும் 369 பாடல்களையும் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயன குமார காவியம். நான் என்ன சொன்ன போல 5 காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான். இது வந்து பாவகை வந்து பாத்தீங்கன்னா விருத்தப்பா அப்படின்ற பாவகையில் வந்து இது எழுதப்பட்டதா வந்து இருக்கும். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வத தேசத்து அரசனான உதயனோட வரலாற்றை கூறக்கூடியதா இருக்கிறதுனாலதான் இது உதயன குமார காவியம் அப்படின்னு அழைக்கப்படுது. சோ அந்த உதயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விச்சை வீரன், பல்கலை வல்லவன் அப்படின்ற அந்த பட்ட பெயர்கள்லாம் இருக்கும். இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு முக்கியமா ஆசிரியர் பெயர் தெரியாதுங்க. உதயனகுமார காவியத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. 6 காண்டங்கள் 369 பாடல்களை கொண்டது. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யார்? சூப்பர். குறுந்தொகை அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு தான் அங்க கேட்டிருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த 8 தொகை நூல்களை பொறுத்தவரையிலும் தொகுத்தவர், தொகுப்பித்தவர் அப்படின்னு 2 இருக்கும். குறுந்தொகை அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ. ஏதாக வந்து இதுக்கான ஆன்சர். பூரிக்கோ அவர்கள் தான் வந்து குறுந்தொகையை வந்து தொகுத்திருப்பாரு. ஏன்னா தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது. தொகுப்பித்தவர் பெயர் என்னதுங்க இதுல வந்து தெரியாது. இதனோட அடி எல்லை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. குறுந்தொகையோட அடி எல்லையை பொறுத்தவரையிலும் 4 அடி முதல் 8 அடி. 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டதுதான் வந்து குறுந்தொகை. இது தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. மொத்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 400 + 1, அதாவது 401 பாடல்களை வந்து கடவுளத்தோடு சேர்த்து 401 பாடல்களை வந்து கொண்டது குறுந்தொகை. ஓகேங்களா. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். சோ நல்லந்துவானார் அப்படி இதையும் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. நல்லந்துவானார் கலித்தொகையை தொகுத்தவர் தான் வந்து நல்லந்துவனார். இதனோட அடி வரையாரே 11 அடி சிற்றலையும் 80 அடி பேரலையும் கொண்டதுதான் வந்து இதுக்கும் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது கலித்தொகையை. ஓகேங்களா. அடுத்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் யாருங்க?
புலத்துறை முற்றிய கூடலூர் கிராய். அதாவது ஐங்குறு நூறை தொகுத்தவர் தான் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா? இந்த ஐங்குறு நூறை பொறுத்தவரையிலும் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐங்குறு நூறு. இது வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பித்தவர் இருப்பாங்க ஐங்குறு நூறுக்கு. ஏனை கட்சை மாந்தரஞ்சரல் இரும்பொறை அப்படின்றவர் தான் வந்து ஐங்குறு நூறை தொகுத்திருப்பாரு. இது வந்து 501 பாடல்களை வந்து கொண்டது. ஓகேங்களா? அடுத்து உருத்திரன் சன்மார். உருத்திரன் சன்மார் அப்படின்றவர் அகநானூரை தொகுத்தவர் தான் வந்து உருத்திரன் சன்மார். தொகுப்பித்தவரை பொறுத்தவரையிலும் பாண்டியன் உக்கிர பெருவிழுதி தான் வந்து அகநானூரை தொகுப்பித்திருப்பாரு. அகநானூரை பொறுத்தவரையிலும் 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் வந்து கொண்ட ஒரு நூல் தான். ஓகேங்களா? சரிங்க. அப்படி நம்ம மெத்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். ஆனா இதுக்கான ஆன்சர் பூரிக்கோ. குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. அடுத்து 7வது கேள்வி. வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலின் பெயர் என்ன? வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலின் பெயர் யாது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா புலவர் புராணம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். புலவர் புராணம். இந்த நூலே தெரிஞ்சிச்சு புலவர் புராணம்னா அப்ப புலவர்களை பற்றிய பாடப்பட்ட பாடல்கள் தான் வந்து புலவர் புராணம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 தமிழ் புலவர்களை வைத்து என்ன பண்ணிருப்பாரு இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஒரு 72 தமிழ் புலவர்களை பற்றி இந்த நூலை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதுல 42 பாடல்கள் குமரகுருபரரை பற்றியே வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ் ஃபேமஸான அந்த புலவர்களை வைத்து என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு புலவர் புராணத்தை வந்து எழுதியிருப்பாரு. அதுல 42 பாடல்கள் கிட்டத்தட்ட குமரகுருபரரே வந்து பாடப்பட்டிருக்கு. மொத்தம் 2991 பாடல்கள் வந்து இதில் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. இவர் வந்து முருகதாஸ் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யாருங்க? இந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வந்து இவரோட இன்னொரு பேர் முருகதாஸ் சுவாமிகள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ புலவர் புராணம் அப்படின்ற நூலை வந்து முருகதாஸ் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதித்தான். இது 72 தமிழ் புலவர்களை பற்றியது. அதுல 42 குமரகுருபரை பற்றிய பாடல்கள் வந்து காணப்படுது. ஓகேங்களா? சரி. அப்படி இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். தொண்டை மண்டல சதுகம் இது ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம். படிக்காசு புலவர் அப்படின்றவரால வந்து எழுதப்பட்டதான். தொண்டை மண்டலத்தோட சிறப்புகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கும். தமிழ் நாவலர் சரிதை அப்படின்றது துரைசாமி பிள்ளை அவர் அப்படின்றவர் எழுதிய அந்த தமிழ் புலவர்களை பற்றி அந்த சிறப்பு தான். தமிழ் புலவர் சரித்திரம் இதுவும் பாருங்க தமிழ் புலவர்களை பற்றியது தான். இது வந்து குமாரசாமி புலவர் வந்து ஒரு இலங்கை ஆசிரியர். குமாரசாமி புலவர் அவர்கள் தான் வந்து இந்த தமிழ் புலவர் சரித்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் புலவர் புராணம். அடுத்த 8வது கேள்வி. தஞ்சை வாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார்? தஞ்சை வாணன் கோவை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார்? சூப்பர். இங்க பாருங்க ஒரு ஆப்ஷன் எப்படி வச்சிருக்காங்க, தஞ்சை வாணனே வச்சிருக்காங்க. பொய்யாமொழி புலவர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். பொய்யாமொழி புலவர் தான் வந்து தஞ்சை வாணன் கோவை அப்படின்ற நூலோட வந்து ஆசிரியருங்க. இவர் வந்து குலசேகர பாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னனோட அமைச்சரா இருந்திருப்பார். யாரு? பொய்யாமொழி புலவர் வந்து குலசேகர பாண்டியனோட அமைச்சரா வந்து இருந்திருப்பாரு. அப்பதான் தஞ்சைவாணன் அப்படின்றவரை ஒரு பாடப்பொருளா கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் தான் வந்து என்னதுங்க இந்த தஞ்சைவாணன் கோவை. அப்ப தஞ்சைவாணன் அப்படின்றவரை பத்தி சிறப்பா பாடப்பட்ட நூல் தான் தஞ்சைவாணன் கோவை. அது எழுதியவராருன்னா பொய்யாமொழி புலவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த தஞ்சைவாணன் அப்படின்றவர் யாருன்னா மறை அப்படின்ற நாட்டை வந்து ஆண்டவன் தான் வந்து தஞ்சைவாணன். மறை அப்படின்ற நாட்டை வந்து ஆண்டிருப்பாரு. இது கட்டளை கலித்துறையில வந்து பாடப்பட்ட ஒரு பாடல். ஓகேங்களா? சூப்பர். இந்த வீர கவிராயரை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து அரிச்சந்திர புராணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் யாருன்னா இந்த வீர கவிராயர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதை அப்படியே மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்ப தஞ்சைவாணன் கோவை வந்து பொய்யாமொழி புலவர். அடுத்து 9வது கேள்வி. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மலைபடுகடாம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். மலைபடுகடாம் தான் வந்து எப்படி அழைக்கப்படுது? கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது. இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலைபடுகடாமோட ஆசிரியருங்க. ஓகேங்களா? மலைபடுகடாமோட ஆசிரியர் யாருங்க? பெரும் கௌசிகனார். இவர் இது வந்து இந்த பாட்டோடைய தலைவனார்னா நன்னனை வந்து பாட்டோடைய தலைவனா வைத்து பாடப்பட்ட நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைபடுகடாம். இதுதான் எப்படி அழைக்கப்படுது? கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது. ஒரு மலையை வந்து ஒரு யானையா ஊமித்து கூறக்கூடிய நூலும் வந்து இதுதான். இதே போல வந்து சிவபெருமானை காரிவுண்டி கடவுள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதிரான இந்த மலைபடுகடம் தான். இதுல கடாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓசை அப்படின்ற பொருள் வரக்கூடியதா இருக்கும். அதே போல ஆற்றுப்படை நூல்கள். இந்த 10 பாட்டுல இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள்ல பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைபடுகடாம் தான். ஏன்னா 583 பாடல்களை கொண்டு இது காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப மலைபடுகடாம் தான் கூத்தராற்றுப்படை ஆசிரியர் எடுத்து பெருங்கௌசிகனார் தான் அவனோட ஆசிரியர். பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன். 583 அடிகளால் வந்து பாடப்பட்டு வந்து கடாம் அப்படின்னா ஓசை அப்படின்ற பொருளே கூடக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஆசிரியர்
நப்பூதனார், காவிரி பூம்பட்டினத்து பொன்வடிகனார் மகனார் நப்பூதனார் தான் வந்து முல்லைப்பாட்டை வந்து பாடியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை வந்து பாட்டுடைய தலைவனாக வந்து பாடப்பட்டது. இது வந்து 103 அடிகள், 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 103 அடிகளை கொண்ட நூல். இது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். எப்படி மலைபடுகலாம் கூத்தராற்று படைன்னு அழைக்கப்படுதோ முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நெடுநல்வாடை. நெடுநல்வாடையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர். நக்கீரர் தான் வந்து நெடுநல்வாடையோட ஆசிரியர். இதை பொறுத்தவரை நக்கீரர் வந்து நெடுநல்வாடை அப்புறம் வந்து திருமுருகாற்றுப்படை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் வந்து எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ இதை பாட்டுடைய தலைவன் யாருன்னா இதனோட பாட்டுடைய தலைவனும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெடுநல்வாடையோட பாட்டுடைய தலைவன். இது வந்து பாத்தீங்கன்னா 188 அடிகளை கொண்ட ஒரு நூலா வந்து கருதப்பட்டது. இதனோட சிறப்பெயர் புனையா ஓவியம். எதுங்க? புனையா ஓவியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெடுநல்வாடை தான். ஓகேங்களா? நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாடியை வந்து திருவிக்கா வந்து புகழ்ந்திருப்பார். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கபிலர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான். 261 அடிகளை கொண்டு கபிலரால் எழுதப்பட்டதான் குறிஞ்சிப்பாட்டு. இதுல ரொம்ப முக்கியமானது, இதுல 99 பூக்களோட பெயர்களை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க குறிப்பிட்டிருப்பாரு. இது முதல்ல ஊவேசா தான் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. இதனோட சிறப்பு பெயர்கள் பாக்குறப்போ காப்பிய பாட்டு, பெருங்குறிஞ்சி, உளவியல் பாட்டு, இது எல்லாமே குறிஞ்சி பாட்டோட சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே ஆப்ஷன்ஸையும் பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் அது நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கூத்தராட்டு படை அப்படின்னா மலைபடுகலாம், அதனால நான் வச்சுக்கோங்க. அடுத்த 10வது கேள்வி, தக்கையாக்க பரணியின் ஆசிரியர் யார்? தக்கையாக்க பரணியின் ஆசிரியர் யார்? சூப்பர். யாருங்க? ஒட்டக்கூத்தர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தக்கையாக்க பரணியோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான் தக்கையாக்க பரணியோட ஆசிரியர். ஓகேங்களா? இது தக்கன் அப்படின்ற, அதாவது சிவபெருமானை அவமதிச்சிருப்பான் தக்கன் அப்படின்ற ஒரு வர்த்தமன். அவனை வந்து வீரபத்திரர் அப்படின்றவர் வந்து அழிச்சிருப்பாரு. அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்கையாக பரணி. பரணினா உங்களுக்கு தெரியும், 1000 போர்ல 1000 யானைகளை வென்ற ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடியதான் வந்து பரணின்னு சொல்லுவாங்க. அப்படிங்க அந்த தக்கன் அப்படின்ற அந்த ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடியதான் தக்கையாக பரணி. ஒட்டக்கூத்தர் தான் எழுதிட்டு பாரு. இது வந்து கவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். கண்டிப்பா இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஒரு ரிவிஷன் வேகமா கொடுத்துறேன். கண்ணன் சேந்தனார் அப்படின்ற ஒரு எழுதிய நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணைமொழி 50. அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்த சூரியனை கண்ட தாமரை போல அல்ல சேற்றை கண்ட ஏழையை போல் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருன்னா விந்தன். மேனகா அப்படின்ற நாவல் இலக்கியத்தை வந்து நாடகமாக்கியவர் கந்தசாமி முதலியார். நாடகவியல் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. உதயனகுமார் காவியம் 6 காண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. குறுந்தொகை அப்படின்னா பூரிக்கோ. வண்ணசரபம் தண்டபாணி அவர்கள் வந்து புலவர் புராணம். தஞ்சைவாணன் காவியம் வந்து பொய்யாமொழி புலவர். கூத்தராற்றுப்படைனா மலைபடுகடாம். தக்கையாக்க பரணினா ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. கம்பராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இதனை தமிழுக்கு கதி என்று கூறியவர் யார்? கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இது வந்து தமிழுக்கு கதிபா அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.